முதல்வர் வந்து அதுக்கு தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டாரே, போதைப் பொருள் யாரும் பயன்படுத்த வேண்டாம் அப்பா மாதிரி சொல்கிறது. அது வந்து ஒப்புதல் வாக்குமூலம் இல்லையா? சட்டம் ஒழுங்கு உங்களுடைய கைகளில் இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு முதலமைச்சருடைய கைகளில் இருக்கிறது. அதை யாரோ ஒரு என்ஜிஓ செய்யலாம், யாரோ ஒரு திரைப்பட நடிகர் சொல்லலாம். நீங்கள் அதையே செய்கிறதுங்கிறது கையாளாகாத தனத்தில் அந்த அரசு இருக்கிறது. காவல்துறையை முடுக்கி விட்டு நீங்கள் வந்து போதைப் பொருளை கடத்துறவனை பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா அது குறைய போகுது. நீங்கள் போய் அதை செய்யலாமா? போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று நீங்கள் மக்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் என்பது இந்த அரசு செயல்பட முடியாத நிலையில் இருக்கின்ற, கையறு நிலையில் இருக்கின்றது என்பதை நீங்கள் கொடுக்கின்ற ஒப்புதல் வாக்கு மூலமாகத்தான். அவர் தன்னை அப்பாவா அப்பாவா இருக்கீங்கன்னா உண்மையாக நீங்கள் வந்து அவங்க காவல்துறையை முடுக்கி விட்டு வேலையை பார்க்கணுங்க. நீங்கள் அவங்களோட உங்கள் கட்சியில் இருக்கிற மெம்பரே பண்ணுறாங்கன்னா தெய்வ செயல் யார்? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தான். அப்படி தொடர்ந்து உங்களுடைய அரசு மக்கள் விரோத செயலிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு முன்பு கூட மோஹித் என்கின்ற மாணவன், பள்ளிக்கல்வித்துறை இன்றைக்கி வந்து பாழடைந்த நிலையில் இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறைன்னு இன்றைக்கி ஜூனியர் வைடன் வார இதழில் வந்து கவர் ஸ்டோரி போடுகின்ற அளவிற்கு பள்ளிக்கல்வித்துறை உச்சபட்ச இதில் போயிட்டுருக்கு. இந்த அரசு வந்து அடுத்த 6 மாதங்களுக்குள்ளேயே திருநெல்வேலியில் வந்து சாப்டர் அரசு மேல்நிலைப்பள்ளி, உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியில் 3 மாணவர்கள் சுவரிடிந்து இறந்து போனார்கள்.